கவிதா காரு, சொல்லுங்க அருண் காரு. உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்களேன். பார்த்தது நீங்களே ஒரு மாதிரி மிரண்டு போயிடுவீங்க. பார்க்குறேன். என்ன அருண், சல்மான் கானா இது? பார்க்கறதுக்கு என்ன இப்படி ஆயிட்டாரு? ஏதோ உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? எப்பவுமே ஃபிட்டா இருப்பாரு ஆளு. அதாவது கவிதா, இப்போ உனக்கு எழுந்த சந்தேகம் மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவரோட ரசிகர்கள் பலருக்கும் எழுந்திருக்கு. இதுதான் இப்போ இணையத்தில் ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்கு. சல்மான் கானுக்கு என்ன ஆச்சு? ஆமாம், எப்பவுமே ஃபிட்டாக இருக்கக்கூடிய நபர். அவருக்கு வயசு என்னவோ இப்போ 60 ஆகுது. ஆனாலுமே அவருக்கு 60 வயசான மாதிரி தெரியாது. ரொம்ப ஃபிட்டாக இருப்பார், எனர்ஜெட்டிக்காக இருப்பார். ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம அவரை பார்க்கும்போது ரொம்ப பிரிஸ்காக அப்படி வந்து நிற்பார். அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா மனுஷன் இப்போ அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து சல்மான் கான். இவருக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் வந்து இன்றைய அளவுலும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பொய்யே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ சல்மான் கான் அவர்கள் மாத்ருபூமி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து வெளியாவதற்கான அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு விழாவில் இவர் கலந்துக்கிறாரு. அந்த விழாவுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது தான் இவர் இந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. அதில் அவர் பார்க்கும்போது அவரோட உடம்பு வந்து கொஞ்சம் நலிந்து போன மாதிரி, கொஞ்சம் அப்படி தோல்லாம் சுருக்கம் இருக்கிற மாதிரி, கண்கள்லாம் ரொம்ப சோர்வாகி ஆளே ஒரு மாதிரி டல்லாக இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. இதை பார்த்துட்டு தான் நெட்டிசன்கள் எல்லாம் ஐயோ எங்கள் தலைவருக்கு என்ன ஆச்சு, நாங்கள் சல்மான் கானை சூப்பர் ஸ்டாராக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஏதாவது உடம்பு ஏதாவது சரியில்லையா, ஏதாவது திடீர்னு ஏதாவது இந்த பொதுவாகவே நமக்கு தெரியும்ல, இந்த நடிகர்களுக்கெல்லாம் திடீர்னு ஏதாவது இந்த நோய் மாதிரி வந்துடும், அவங்க வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து கம்பேக் கொடுப்பாங்கன்ற மாதிரி, ஒருவேளை அந்த மாதிரி வந்துருச்சான்னு இப்படி நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பிடிக்காதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோதான்ப்பா அவருக்கெல்லாம் வயசாகிடுச்சுப்பா, சும்மா மேக்கப் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி அவரோட ஹேட்டர் சில பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவும் வந்திருக்கு, பாசிட்டிவும் வந்திருக்கு. ஆமா, பாசிட்டிவ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லு சீக்கிரம். அதாவது இந்த மாதிரி ஒரு விவாத பொருள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சல்மான் கானே இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அவரே கொடுத்துட்டாரா? ஆமாம், இப்போ இருக்கார் இல்லையா ஒரு லுக்கு, அந்த லுக்கை மாசாக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோஸை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. அதில் அவரை கொடுத்த கேப்ஷன் தான் நல்லாயிருக்கு. என்னென்னா, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல சல்மான் கானுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அவர் திரும்பி ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கார். எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, உங்களோட உடம்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டிருக்காரு. ஆமா, கேப்ஷன் போட்டு ஒரு கேட்டிருக்காரு. இதுதான் பதிலடி, மாஸ் பதிலடி. ஆமா, அதாவது அவர் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுத்துருவார் எப்பவுமே. அந்த ஒரே ஒரு போஸ்ட்டை போட்டு இவர் மேலே வந்த மொத்த விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு சல்மான் கான். உங்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை கவிதா, இவர் இந்த மாதிரி உடம்பை குறைச்சார்ல, இது வந்து அவரோட அப்கமிங் மூவிக்கு ஏதாவது ஒரு கெட்டப்பாக இருக்கலாம், அதுக்காக இவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்திகள் வந்து பரவிட்டு. அது சகஜம் தானே அருண். அந்த ஹீரோஸ்னாலே திடீர்னு உடம்பு ஏற்றுவாங்க, திடீர்னு உடம்பை குறைப்பாங்க. இந்த கேரக்டருக்கு எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு டேரக்டர் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் குறைச்சிருப்பாரு. நடிகர்களோட வேலையே அதுதான், படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபிசிக்கை வந்து மாற்றிப்பாங்க, அதான் அவங்களோட வேலை. மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எது எப்படியோ இது எல்லாத்துக்கும் சல்மான் கான் கரெக்டான ஒரு முடிவை சொல்லிட்டார். ஓகேவா? சரிங்க மகளே, இதோட கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் இதே மாதிரி சிறப்பான கண்டென்ட்டுகளோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா.